ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. அந்த இடத்துல உட்காந்து பேசி எவ்வளோ நாள் ஆச்சுங்க. மணி எவ்வளோ தெரியுங்களா? கரெக்டாக 12:30க்கு மேலே ஆகுதுங்க. 12:35 ஆக போகுது. இன்னும் தைக்கணுங்க. அன்னைக்கு எப்படி 2-3 மணி வரைக்கும் உட்காந்து வேலை செஞ்சுட்டு படுத்தாதாங்க நாளைக்கு நான் 4 மணிக்கு பஸ்ஸில் வச்சு விட்ற மாதிரி வேலை முடிக்க முடியும். தைச்சிக்கிட்டே தான் இருக்கிறேங்க. வேலையே முடிய மாட்டேங்குது. என்ன பண்ணுறதுன்னே தெரியலைங்க. இன்றைக்கி பார்த்தீங்களா, இது எப்போ இருந்து நடக்குதுன்னே தெரியலைங்க. நான் இன்றைக்கி தான் பார்த்தேன். ஒரு போலீஸ்காரங்களே பார்த்தீங்களா, ஒரு பொண்ணுக்கு ஒரு கஷ்டம்னா எங்கேங்க போய் சொல்லுவாங்க? அப்பா அம்மாட்ட சொல்லுவாங்க. அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க? போலீஸ் ஸ்டேஷனில் தான் போய் சொல்லுவாங்க. போலீஸ்காரங்களே இப்படி இருந்தால் என்னங்க பண்ண முடியும்? போலீஸ் வேலையில் இருக்கிறவங்க தான் மனைவியை போட்டு அந்த அடி அடிச்சிருக்கிறாங்க வரதட்சணை கேட்டு. எங்கேங்க போய் சொல்ல முடியும் சொல்லுங்கள்? இதுக்கு மாமனார் போலீஸாம்மா, புருஷனும் போலீஸு. நீ வரதட்சணை வேணும் வேணும் வேணும்னு கேட்டு அந்த பொண்ணை போட்டு சித்திரவதை பண்ணிக்கிறாங்க. 2 குழந்த வந்தாச்சான். குழந்தைக்கு காது குத்துக்கு ஒவ்வொரு குழந்தைக்கு 5-5 பவுன், ரெண்டு குழந்தைக்கு 10 பவுன் நகை கேட்டிருக்கிறாங்க. கல்யாணத்துக்கே இன்றைக்கெல்லாம் 10 பவுன் நகை ஓடுறது எவ்வளோ கஷ்டம். காது குத்துக்கு யாராவது 10 பவுன் நகை கேட்பாங்களா? அதுவும் இல்லாமல் அந்த பொண்ணை போட்டு ஒரு அக்கீஸ்ட் அடிக்கிற மாதிரி அடிச்சிருக்கிறான். அதை அவங்க அம்மாட்ட சொல்கிறா, அவங்க தங்கச்சிக்கிட்ட சொல்கிறா, எல்லாம் சிரிச்சுக்கிட்டு அப்படி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த அந்த அம்மாவை தான் கேட்குறேன், ஏம்மா நீயும் உன் பொண்ணு வச்சுருக்கிறியல்ல, அந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு கொடுமை நடந்தால் நீ இப்படி தான் சிரிச்சுக்கிட்டு இருப்பியா? இப்படி தான் சிரிப்பியா? உங்கள்கிட்டையும் கேட்குறேன், உன் மாமியார் வீட்டில் இப்படித்தான் உன் புருஷன் உன் மாமியா எல்லாம் உன்னோட நங்கையா குழந்தையா எல்லாம் சேர்ந்து சித்திரவதை வேணுன்னா இப்படி தான் உங்கள் சிரிச்சுக்கிட்டு உட்காந்துருப்பியா? என்ன பொம்பளை நீ? பொம்பளைங்களா நீங்கள்லாம்? மனுஷிங்களா நீங்கள்? ஒரு பொண்ணை போட்டு வாயில் அந்த குத்தி வாய் வீங்கி இருக்குதாம்மா. என்னாச்சு அப்படின்னு கேட்குறிய? அவன் புரண்டி வச்சிருக்கிற வாய் ஊரை நல்லா போட்டு கிழிச்சு விட்ருக்குற அப்படிங்கிறான். அப்புறம் குறவுலையே நம்பி விட்டாங்கிறான். அப்புறம் காலில் என்னமோ கால்லேயே அடிச்சிருப்பான் நடக்குது. அப்படி சாஞ்சு நடக்கிறாங்கிறான். உங்களுக்கு இதெல்லாம் பார்த்தா சிரிப்பாக வருதா? உங்களை உடச்சி விடலாமா ஒரு நாளைக்கு? உங்கள் குறவழியில் காலை வச்சு மிதித்து நம்பி விடலாமா? அப்போ பார்க்கலாமா உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு? பொம்பளைகள் அடி நீங்கள்லாம். இந்த மாதிரி உங்கள் பையன் சொல்லும்போது என்ன தெரியுமா சொல்லணும்? நீ ஒரு பொண்ணை இப்படி போட்டு அடித்து சித்திரவதை பண்ணி இருக்கிறிய, நானும் ஒரு பொண்ணை பெற்றி வச்சுருக்கிறேன், என் பொண்ணுக்கு இப்படி நடந்தால் நான் கம்முன்னு இருப்பேனா? உன் தங்கச்சிக்கு இந்த மாதிரி ஒரு நிலமை வந்தால் கம்முன்னு இருப்போமா? அது இன்னொரு வீட்டிலேருந்து வந்த உள்ளையா இருந்தாலும் அதை போட்டு இப்படி போட்டு அடிச்சிருக்கிறிய. ஏய், உங்களுக்கெல்லாம் பிடிச்சா வாழுங்கடா, இல்லைன்னா வேண்டான்னு சொல்லிட்டு போங்கடா. ஏங்கடா இப்படி போட்டு சித்திரவதை பண்ணுறீங்க? உனக்கு பொண்ணை பிடிக்கலையா? உன் பொண்டாட்டியோட வாழை பிடிக்கலையா? எனக்கு நீ ஒத்து வராதுன்னு சொல்லிட்டு டைவர்ஸ் கொடுத்துட்டு போங்களே. எதுக்கு அந்த பொண்ணை போட்டு அந்த பாடு எடுத்துறீங்க? அந்த ஆள் அவங்க அப்பா வந்துருமான்னு அந்த பொண்ணுக்கிட்ட சொன்னாங்களா? அதுக்கு கூட்டிகிட்டும் போய் தொலைய மாட்டேங்கிறாங்களே. வாமான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறிய. அப்படி கூட்டிகிட்டு போ அப்படிங்கிற எண்ணம் இருக்குங்கடித்தான் நீ டார்ச்சர் பண்ணுறியா? அது வாங்கிட்டு வா, இது வாங்கிட்டு வா. நீ இதெல்லாம் பண்ணினோம்னா தானாக ஓடிடுவா அப்படின்னு சொல்லி 2 குழந்தைய பெற்றுக்கிட்டு அந்த பொண்ணை துரத்தி விடுவோங்கிற எண்ணத்தில் தான் நீ அது வேணும் இது வேணும்னு கேட்டியா? உன்ன மாதிரி 1-2 ஆளுங்க இருக்கிறதுனால மொத்தமாக எல்லா போலீஸ்காரவங்க எவ்வளோ நல்லவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு சேர்ந்து கெட்ட பேர் உன்ன மாதிரி ஒருத்தனால. தயவு செஞ்சு இந்த ஆளையெல்லாம் இடைக்காலமாக வேலையில் விட்டு நிறுத்தாதீங்க. முழுசாக இந்த ஆளை வேலையை விட்டு நிறுத்திடுங்க. இவங்கெல்லாம் அந்த வேலைக்கு கூட லாய்க்கில் ஒரு பொண்ணுன்னு பார்க்காம 2 குழந்தை பெற்று கொடுத்த 2 குழந்தைக்கு ஒரு தாயின்னு கூட பார்க்காம அந்த குழந்தைக்கு என்னென்ன பழக்கத்தை சொல்லி கொடுக்குறேன்? அந்த பையனும் சேர்ந்து அவங்க அம்மாவை நீ அடிக்கும்போது அந்த பையனும் சேர்ந்து அடிக்கிறான்னு சொல்லிட்டு சிரிக்கிறீங்க. நீ போய் உங்கள் அம்மாவில் அடிய? உங்கள் அம்மாவில் அடிக்க முடியாதுல்ல உன்னால். அப்போ அந்த மாதிரி தானே அந்த தாயும் பெற்றிருப்பா.
தன் குழந்தைய விட்டு அடிக்க வைக்கிறிய ஒரு தாயை? நல்ல போலீஸ் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, நானே பார்த்துருக்குறேன். எத்தனை நல்ல மனுஷங்க இருக்கிறாங்க. உன்ன மாதிரி ஆளுங்களை என்ன பண்ண முடியும்? அதுவும் வேலைக்கு எவ்வளோ ஒரு மகத்துவம் இருக்குது தெரியுமா? ஒரு பொண்ணுங்களுக்கு ஒரு கஷ்டம்னா முதல்ல எங்கேயாவது ஒரு தனியாக ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டால் ஃபோன் பண்ணி யாருக்கு கூப்பிடுவாங்க? போலீஸ்க்கு 100 அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கன்னு இலவசமாகவே கொடுத்துருக்குறாங்க. எதுக்கு? பெண்களுக்கு ஒரு கஷ்டம்னா உடனே வந்து நின்று காப்பாற்றுவாங்கன்னு. அந்த மாதிரி ஒரு வேலையில் இருந்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு கேவலமான வேலையை செய்யலாமா? இந்த மாதிரி ஒரு கேவலமான எண்ணம் உள்ளவங்க அந்த வேலைக்கு போகலாமா? அந்த வேலைக்குன்னு ஒரு எவ்வளோ மதிப்பு இருக்குது தெரியுமா? திருந்துங்க தயவு செஞ்சு. 2 குழந்தை ஆயிடுச்சு, இன்னும் வரதட்சணை என்ன வேண்டியது கிடக்குது? தயவு செஞ்சு பொண்ணு பெற்றவங்ககிட்டையும் நான் சொல்கிறேன், தயவு செஞ்சு நீங்கள் வந்து வேலையில் இருக்கிறவனை பார்த்து கொடுக்கணும். வேலையில் இருக்கிறவனுக்கு அவங்க கேட்குறதையெல்லாம் செஞ்சு அவங்களுக்கு கும்பிடு போட்டு பொண்ணை கொடுக்கணுன்னு நினைக்காதீங்க. கூலி வேலைக்கு போகிறவனாக இருந்தாலும் நல்லவனாக இருந்தால் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. அதே தான் அந்த ரிதன்யா பொண்ணுக்கும் அந்த அப்பவும் அதைத்தான் சொன்னேன். இப்போ எங்கள் வீட்டுக்காரரை நான் சொல்கிறேங்க, கூலி வேலைக்கு தான் போகிறாங்க. அன்றைக்கி வேலைக்கு போனால் தான் சம்பளம். என்ன குறை? நல்லா தானே எங்களை வச்சுருக்குறாங்க. எங்ககிட்ட கல்யாணம் பண்ணி வரும்போது எதுவுமே இல்லை. இன்றைக்கி இந்த அளவுக்கு ஒத்த மனுஷனாக நின்று யாரோட கையும் எதிர்பார்க்காம சம்பாரித்து 2 பசங்களை படிக்க வச்சு ஆளாக்கி இன்றைக்கி இடம் வாங்கி ஒரு வீடு வாசல் கட்டி இன்றைக்கி 4 பேர்த்துக்கு முன்னாடி பொண்டாட்டியும் குழந்தைகளையும் கௌரவமாக வச்சு காப்பாற்றுறாங்க. கூலி வேலைக்கு தான் போகிறாங்க. எந்த சப்போர்ட்டுமே கிடையாதுங்க. எங்கள் மாமியார் வீட்டு சைடும் வந்து போய் கேட்க மாட்டாங்க, எங்கள் வீட்லேயும் கேட்க மாட்டாங்க, எங்கிட்டையும் கேட்க மாட்டாங்க. இன்றைக்கி வரைக்கும் நாங்கள் அடிச்சுக்குவோம் உதச்சிக்குவோம். அது வேறு. பாசமாக அவங்களுக்கு காட்ட எங்கள் அண்ணன் சொல்லி கமாண்டு போட்டிருந்தாங்க. சில பேர்த்துக்கு பாசத்தை வெளியே காட்ட தெரியாது, ஆனால் மனசுக்குள்ளே பாசம் இருக்கும்பாங்க. இப்பவும் சொல்கிறேங்க, எங்கள் அம்மா 5.5 பவுனுக்காட்ட நகை போட்டாங்க எனக்கு. அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் பவுனுக்கு மோதிரம் போடுறேன்னாங்க. எங்கள் வீட்டுக்காரர் நம்ம மோதிரம் போட்டிருக்கிறேன், அதனால் எனக்கு மோதிரம் வேண்டாம்னு சொல்லி பணத்தை வாங்கி பீருவா வாங்கிட்டேங்க. நாங்கள் எங்கள் வீட்டுக்காரர் அந்த காசில் பீருவா வாங்கிட்டாங்க வீட்டுக்கு. அப்படி அந்த மாதிரி அந்த நகையை வந்து ஒரு கஷ்டமான நேரத்தில் எங்கிட்ட நகை கொடுன்னு கேட்கவே இல்லைங்க. நானாக தான் கொடுத்தேன். சரி நம்மளுக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குதா, இதை முதல்ல பார்ப்போன்னு சொல்லி நகை பூராமே கழட்டி கொடுத்துட்டேன். ஆனால் இன்றைக்கி அதுக்கு மேலே எனக்கு 7-8 பவுனுக்காட நகை செஞ்சு போட்டாங்க. இன்றைக்கி எல்லாம் நம்ம ஒவ்வொன்றும் பையனுக்கு வண்டியில் போய் கீழே விழுந்து ஆக்சிடெண்ட் ஆனது அது இதுன்னு அந்த எல்லா நகையுமே சிறுக கொண்டு போய் பேங்கில் வச்சுட்டேங்க. எல்லாம் ஒன்றா பேங்கில் இருக்குது. அது என்றைக்கு இருந்தாலும் எனக்கு மெதுவாக திருப்பி கொடுக்கட்டுங்க. நானும் அப்படித்தான், எனக்கு அது வேணும் இது வேணும் நான் கேட்கவும் மாட்டேன். அவங்களும் வந்து தனக்குன்னு எதுவும் வச்சுக்க மாட்டாங்க. ஒன்றுமே இல்லாததான் இருந்தேன். அப்போ எங்கள் வீட்டுக்காராக பார்த்தாங்க. எனக்கு கல்யாணத்துக்கு எங்கள் அம்மா போட்ட கம்மல், கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்தேன் நான் அந்த கம்மல் போட்டுக்கிட்டு இருந்தேங்க. எங்கள் அக்கா வாங்கி கொடுத்தது குண்டு ஜிமிக்கி தங்கத்தில் போட்டிருந்தேன் நான். அது எங்கள் வீட்டுக்காரர் ஒரு கோவத்தில் அடித்து அந்த கம்மல் உடஞ்சி போச்சுங்க. அது சும்மா கழட்டி வச்சுருந்தேன். எங்கள் வீட்டுக்காரர் என்ன பண்ணாங்க, அந்த கம்மலும் எடுத்துகிட்டு போய் அவங்க கையில் ஓட்டிருந்த மோதிரம் எல்லாம் கொண்டு போய் போட்டு ஒரு பவுனுக்கு 1 கிராம் வச்சா ஒரு செயின் எனக்கு பண்ணிவிட்டு, என் பையன் பெரிய பையன் குழந்தையா இருந்தானுங்க, அவனுக்கு ஒரு மோதிரமும் எனக்கு ஒரு செயினும் பண்ணிட்டு வந்து கொடுத்தாங்க. தான் கையில் ஓட்டிருந்த மோதிரத்தை அழித்து கொண்டாந்து எனக்கு பண்ணி போட்டாங்க, வெறுங்கழுத்தோடு இருக்கிறாளேன்னு சொல்லி. என்ன சில கொஞ்சம் இடையில இந்த குறுக்க யாரோ ஒருத்தர் வந்தாங்கன்னா கொஞ்சம் இந்த குடிக்கிற வேலைக்கு போகிறாங்க, அப்புறம் அவங்களே சரியாயிடுறாங்கன்னு வைங்க. அந்த மாதிரி அது வந்து ஒருத்தருமே கூட சேரல. தனியாக வேலைக்கு போனாங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லைங்க. அவங்க வாட்டுக்கு போவாங்க, அவங்க வாட்டுக்கு வருவாங்க.
நேரத்துக்கு சாப்பாடு மட்டும் கொடுத்தா போதுங்க, கம்முன்னு சாப்பிட்டு படுத்துக்குவாங்க. தேவையில்லாமல் பேச கூட மாட்டாங்க. அந்த மாதிரி நீங்கள் வந்து வேலை இருக்குது, சம்பளம் அதிகமாக வாங்குறேன், நம்ம எல்லாம் முடிஞ்ச அளவு செஞ்சு நம்ம கொடுக்கலான்னு நினைக்காதீங்க. நல்ல வயனாக பார்த்து கூலி வேலைக்கு போகிறவனாக இருந்தாலும் நல்ல வயனாக இருந்தால் பொண்ணுங்களுக்கு அதைத்தான் சொல்கிறேன். எனக்கு மாப்பிள்ளை இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. நம்மளை நல்லா வச்சுக்குவானா, நம்மளை நல்லா பார்த்துக்குவானா, அந்த மாதிரி மட்டும் பார்த்து கல்யாணம் பண்ணுங்க. நம்ம தாங்க திருந்திக்கணும். அவங்கள அந்த மாதிரி ஆளுங்களையெல்லாம் திருத்த முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. எத்தனையோ இது காதில் வந்துக்கிட்டே தான் இருக்குது, வரதட்சணை கொடுமை வரதட்சணை கொடுமைன்னு. அவங்கள மாற்ற முடியாது, நம்ம மாறிக்க வேண்டியதாங்க. நம்ம வந்து நல்ல வயனாக இருக்கிறானா பார்க்குறோமா, காசு பணம் இருக்குதோ இல்லையோ, படிப்பு இருக்குதோ இல்லையோ, அவங்ககிட்ட நல்ல குணம் இருக்குதா, காசுப்படாதவனா கல்யாணம் பண்ணிக்கோங்க. இன்றைக்கெல்லாம் காசு ஓனம் வச்சுருக்கிறவன் வசதியானவன் படித்தவன்னெல்லாம் சொல்லி போய் ஏமாந்துடாதீங்க. அதை மீறி ஏமாந்து போயிட்டீங்கனாலும் அதுலேருந்து வெளியில் தூக்கி போட்டு வெளியில் வந்துடுங்க. குழந்தைங்க இருக்குது, நம்ம அதுகளுக்காக வாழலாம் அப்படின்னெல்லாம் நினச்சி இந்த மாதிரி ஆளுங்களோட வாழ முடியாதுங்க. பெண்கள் நம்ம தான் நம்ம வாழ்க்கையை காப்பாற்றிக்கணும், நம்ம தான் திருந்திக்கணும். நம்ம வாழ்க்கை நம்ம கையில் தான். மற்றவங்களையெல்லாம் உன்னை திருத்தணும்னு நினச்சா அது முடியாது. நம்ம திருந்திக்கணும், பெற்றவங்களும் யோசிக்கணும். அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். வேறு என்னங்க சொல்கிறது? எனக்கு இது கேட்டு கேட்டு எனக்கு சடைஞ்சு போச்சுங்க. இதுக்கு என்ன பேசுறதுன்னு எனக்கே தெரியலைங்க. இருந்தாலும் மனசுக்குள்ளே அந்த பொண்ணு இப்படி அடிச்சிருக்கிறான்னு அந்த ஆடியோலாம் கேட்டோன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சுங்க. என்ன இப்படியெல்லாமா இருப்பாங்க அப்படின்னுங்க. இன்றைக்கி கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் லாங்காக போனால் பரவாயில்லைங்களா? ஒரு 2 நிமிஷம் ஆகுங்க. நான் சின்ன பிள்ளையாக இருக்கும், சின்ன பிள்ளைன்னு சொல்ல முடியாதுங்க, 7-8 வயசு இருக்குங்க. எங்கே போனாலும் எங்கள் அம்மா இடுப்பில் தூக்கி போட்டுட்டு போனால் தான் போவேங்க. இல்லைன்னா அங்கேயே உட்காந்துக்குவேன், வரமாட்டேன், ரோட்லேயே உட்காந்துக்குவேன் கால் நீட்டி. எங்கள் அம்மா கஷ்டப்பட்டுங்க என்னை குண்டாமல் இருப்பேங்க, தூக்கி இடுப்பில் ஓடிக்கிட்டே தான் போகுங்க எங்கள் அம்மா என்னைய. எவ்வளோ பெரிய பிள்ளையா இருப்பேன், காலே கீழே உரசுங்க எனக்கு, ஆனாலும் தூக்கிட்டு போன்ற அகலை பண்ணுவேங்க. வர்ற வழி ஜிஹெச் ஆஸ்பத்திரிக்கு எதுக்கோ எனக்கு உடம்பு சரியில்லைன்னு கூட்டிகிட்டு போயிட்டு வரும்போது தூக்கிட்டு வந்ததுங்க எங்கள் அம்மா. போலீஸ் ஸ்டேஷன் வழியாக தான் வரணும். அங்கே போலீஸ்காரங்க வெளியே நின்றுட்டு இருந்தாங்க. அப்புறம் எங்கள் அம்மாவை நில்லுமா அப்படின்னாங்க. எனக்கு கிடுகிடுன்னு நடுங்கி போச்சு. எதுக்குடா அம்மாவை நிற்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏனுங்க அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா கேட்டுச்சு. இத்தச்சோடு பிள்ளை ஏமா தூக்கி இடுப்பில் ஓடிட்டு போகிறீங்க அப்படின்னாங்க. இல்லைங்க, புள்ள நடந்தே வரமாட்டேங்கிறாளுங்க, அடம் பிடிக்கிறா தூக்கிட்டு போக சொல்லி அப்படின்னு சொன்னங்காட்டிக்கு, நீ இனிமேல் உங்கள் அம்மாவை இடுப்பில் தூக்கி போட்டுட்டு போச்சா, நீ நான் உன்னை பிடிச்சி இங்கே வேறு உள்ள ஜெயிலு இருக்குது போட்டுட்டுமா அப்படின்னு கேட்டாங்க என்னைய. நான் இனிமேல் எங்கள் அம்மாவை தூக்க சொல்லவே மாட்டேங்க, நான் நடந்தே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அப்போ இருந்த அந்த போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் வந்தால் இறங்கி நடந்து வருவேங்க. அதை தாண்டினோன்னே மடி தூக்கி சொல்லி அடம் பிடிப்பேன். அப்படியும் அவங்களாம் நல்ல போலீஸுங்கண்ணா. அப்புறம் எங்கள் வீடு எங்கள் அப்பாவை எங்கள் தாத்தா பாட்டி பேரில் இருந்தது. அதை வந்து எங்கள் அப்பாவிற்கு எழுதி கொடுத்தாங்க வீடு. அப்புறம் எங்கள் அப்பா பேங்க் லோன் வாங்கி வீடெல்லாம் கொஞ்சம் நல்லா, நம்ம லெட்டினெல்லாம் இல்லைங்க எங்கள் வீட்டில், லைன் வீடாக கட்டி விட்டுருந்தது, வாடகைக்கு விட்டுருந்தது. அப்படியே எங்கள் அப்பாவுக்கு எழுதி கொடுத்தாங்க. அது மேலே நம்ம வீட்டில் தண்ணி கனெக்ஷன் கொடுக்கணும், தண்ணி பைப்புக்கு லெட்டினெல்லாம் கட்டி இன்னும் கொஞ்சம் வீடெல்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணலாம், இன்னொரு ரூம்பு போடலாம், கொஞ்சம் காலி இடம் இருக்குதுன்னு சொல்லி எங்கள் அம்மாவை லோன் வாங்கலான்னு சொல்லிச்சு. பேங்க்கெல்லாம் போய் பார்த்தோன்னே தான் இது வேணும் அது வேணும் என்னென்னமோ கேட்டாங்களாம்மாங்க, மூலப்பத்திரம் அது இதுன்னு. நாங்களாம் சின்ன பிள்ளை, எனக்கு அவ்வளோவா தெரியல. அப்போ எங்கள் அம்மா போய் கேட்டிருக்குறாங்க. நானும் எங்கள் அக்காவும் கூட போய் கேட்டேங்க. எங்கள் சித்தப்பா வச்சுக்கிட்டே கொடுக்கவே மாட்டேன்னு எங்ககிட்ட ஒரு 2 மாதமாக சண்டைங்க, கொடுக்கவே இல்லை. அப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம், போலீஸ் ஸ்டேஷன் போய் சொன்னோம். அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிறவங்க ஒரு பைசா காசு வாங்கலைங்க. எங்கள் சித்தப்பா கூப்பிட்டு வீடே எழுதி கொடுத்தாச்சு, அதையெல்லாம் வச்சு நீ என்னையா பண்ண போகிற,
அவங்களுக்கு கொடுத்துட்டு போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லி அவங்க கூப்பிட்டு மிரட்டி எங்களுக்கு வாங்கி கொடுத்தாங்க. வாங்கி கொடுத்து இன்றைக்கி வரைக்கும் அந்த போலீஸ்காரங்களையெல்லாம் நான் நினச்சி பார்க்குறேன். ஒரு பைசா காசு கேட்கல. எங்கள் அம்மாங்கோட ஏதாவது செலவு இதாகுங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுச்சுங்க. ஜாடமாடியே கேட்டுச்சு. ஏதாவது பணம் இது கேட்பாங்களா என்னமோ நம்ம ரெடி பண்ணணுமில்லங்க. கேட்டுச்சு. நீங்கள் ஒன்றும் கொடுக்க வேண்டாம்மா, நான் அந்த ஆளை கூப்பிட்டு பேசி உனக்கு வாங்கி தரேன், நீங்கள் வாங்கிட்டு போய் என்ன பண்ணணுமோ பண்ணுங்க, காசெல்லாம் எது இங்கெல்லாம் யாரும் கேட்பாரு இல்லை, நாங்கள் அந்த ஆளை கூப்பிட்டு பேசிட்டு கொண்டாந்து கொடுக்கும்போது நான் கூப்பிட்றேன், நீங்கள் வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு பெருந்தன்மையான போலீஸ்காரவங்க இருக்கிறாங்கங்க. நல்லவங்க நிறையா பேர் இருக்கிறாங்க. சில பேர் எங்கேயாவது ஒரு 100ல் ஒரு ஆள் இந்த மாதிரி ஆளுங்க இருக்கிறாங்கன்னு வைங்களேன். நல்லவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால் மொத்தமாக எல்லா காவலர்களையுமே யாரும் தப்பாக நினைக்காதீங்க. ஏன்னா அவங்க எத்தனையோ பேர் குடும்பத்தை விட்டுட்டு எல்லாத்தையுமே விட்டுட்டு மக்களுக்காக சேவை செய்கிறாங்க. இந்த மாதிரி சில கழிச்சடையை தான் இப்படி ஒன்று இருக்குதுங்க. அந்த மாதிரி ஆளுங்களையெல்லாம் தயவு செஞ்சு அங்கே கூட வேலை செய்கிறவங்களுக்கு எந்த மாதிரி கேரக்டர்னு தெரிஞ்சாங்கன்னா தயவு செஞ்சு அது பெரிய இடத்துல சொல்லி நீங்கள் அந்த மாதிரி ஆளுங்களுக்கு வேலை இல்லாத பண்ணிடுங்க. ஓகேங்க. நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தால் என்னை மன்னிச்சிருங்க. என் மனசுக்கு பட்டதை நான் பேசுகிறேங்க. இதில் யாராவது மனசு புண்பட்டிருந்தாலும் இல்லை காவலர்கள் இது யாராவது என்னை தப்பாக நாங்கள் பேசுனது தப்பாக இருந்ததுன்னா என்னை மன்னிச்சிருங்க. நான் அந்த மாதிரி ஆளை கண்டிப்பாக நான் பேசுவேங்க. ஏன்னா அந்த ஆளை மனைவி அந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தி இருக்கிறான். அதனால அந்த ஆளை பேசுனா நீங்கள் யாரும் என்னை தப்பாக நினச்சிக்காதீங்க. ஓகே, பாய், குட் மார்னிங்.